அண்டகக்கா யூடியூப் சேனல் நட்சத்திர பொங்கலுக்கு அவங்களோட நம்மளோட எம்டி அண்ட் ஃபவுண்டர் நீங்க வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துருங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன டிஜிட்டல் பொங்கல் வச்சிருக்கீங்க? என்ன திடீர்னு நோக்கம்? நோக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம தமிழரோட பாரம்பரியம் என்னன்னு போதுமா? எப்படிலாம் சொல்லி தரேன். நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து எல்லாருக்கும் தெரியணும், யாரும் மறந்துடக்கூடாது, அவ்வளோதான். அது அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டோம். சூப்பர். அதை எப்படியாவது மீட் எடுத்துருமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி நம்ம கட்டடத்துக்குள்ளேயே தான் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் கேஸ் ஸ்டவ்ல தான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பொங்கல்ன்றது இப்படி தான் ஒரு எட்ட வழியில் ஒரு கிரவுண்ட்லேயோ ஒரு இடத்துலையோ நம்ம தோட்டத்திலேயோ வச்சுன்றது தான் பொங்கல். அதை ஞாபகப்படுத்த விதமாக வந்து நம்ம அண்டகக்கா சேனல் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அது டிஜிட்டல் பொங்கல்லாம் வந்து பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் தான் பண்ணுவாங்க, யூடியூப் சேனல் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ அதை எடுத்து நீங்கள் பண்ணதில் வந்து பெரிய சந்தோஷம். வேற என்ன சொல்ல வரும்? அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேரையும் செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்து பண்ணது, அதாவது யூடியூபரா டிஜிட்டல் பொங்கல்னோடனே என்ன நினச்சிருப்பாங்க, அதாவது பொங்கல் வைப்பாங்க வீடியோ போடுவாங்கன்னு வைப்பாங்க. உண்மையே டிஜிட்டல் பொங்கல் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி யூடியூபர்ஸ் இவ்வளோ பெரிய கூப்பிட்டு அது பெரிய ஆட்கள்லாம் எங்கள் கூட நிறுத்தி எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இல்லை மேடம், நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா, நானோ இல்லை ஒரு முகம் தெரியாத யாரோ பண்ணால் அது தெரியுமானா அந்தளவுக்கு தெரியாது. எல்லார் வீட்லேயும் தான் செய்கிறாங்க அப்படின்னு அசால்ட்டாக கேட்டுருவாங்க. பட் என்னென்னா இது மாதிரியான முக்கியமான செலிப்ரிட்டிஸ், இப்போ நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே நமக்கு ஈக்குவல் தான். இவங்க எல்லாருமே பண்ணும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஓ இதுதானா, அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது நம்ம பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது. நம்ம என்னதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே மாறினாலும் ஜீன்ஸ் பேண்ட்டோட சுற்றினாலும் இல்லை எப்படி இருந்தாலும் நமக்குன்னு தமிழருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தமிழருக்கு ஒரு திருநாள் இருக்குன்னா அது நம்ம தை திருநாள் மட்டுமா தான் இருக்க முடியும். ஸோ அதை ஞாபகப்படுத்தணும், அதை உங்கள் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். சூப்பர் சார், சூப்பர். எல்லா யூடியூபருக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டா இருப்பாரு. ஓசியில கண்டென்ட் வாங்கிட்டு போறாங்க, இனிமேல் டிஜிட்டல் பொங்கல் கொண்டாடுங்க பொங்கலானா அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. டிஜிட்டல் பொங்கல் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு எல்லா திருவிழாவும் இனிமேல் நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். இந்த டிஜிட்டல் பொங்கல் மட்டும் இல்லை, தமிழனுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமும் கலந்து வரணும். ஸ்ருதி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பாங்க. கண்டிப்பா ஒருத்தரோட வளர்ச்சிக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட பெண் அவருக்கு யாரு அப்படின்னா பக்கத்துல நிற்கிறாங்க, அவருடைய மனைவி. அக்கா கிட்ட 2 வார்த்தைகள் பேசிடலாம். இல்ல பேசுங்க அக்கா. இல்ல நீங்க டிஜிட்டல் பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன இது அப்படின்னு ஏதாவது தோணிருக்குமே? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை வந்து நான் யூடியூப் சேனலில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். வந்து ரொம்ப நன்றி. அதாவது இப்போ வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருங்கக்கா பேச வேண்டியது இருக்கு. யூடியூப்ல பார்த்து நேரில் பார்த்துட்டீங்களா, இனிமேல் இவங்களை யூடியூப்லேயே பார்க்க மாட்டீங்க. பெஸ்ட் ஃபெல்லோஸ் பார்க்கவே கூடாது. எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அப்படிலாம் சொன்னாதான் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க. அதான் இப்படி போட்டு அப்படி வாங்குறது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பிரதரும் வந்து யூடியூப் சேனல்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஹீரோவா வந்திருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஐயா ஒரே நிமிஷம், ஹீரோவா இருக்கீங்க, அதை பத்தி கேட்கணும் இல்லைங்க? ஐயா நான் ஹீரோன்னு எப்பயா சொல்லிடுறேன், நாங்க சொல்லுவோங்க. இது மாதிரிலாம் அள்ளிவிட்டு இப்போ கொஞ்சம் வளர இல்லாமல் இந்த ஷோவோட ஹீரோ வந்து நீங்க எல்லாம் தான். நீங்க தான் அண்டகக்கா யூடியூப் சேனல் தான் அவரோட ஃபவுண்டர் தான். இந்த ஷோவோட ஹீரோ வந்து இங்க வந்திருக்க எல்லா செலிபிரிட்டியும் A to Z எல்லாருமே இந்த ஷோவோட மொத்தமான ஹீரோஸ், அவ்வளோதான். இதில் ஹைலைட்டாக என்னன்னா நம்ம பொங்கல், அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களை அப்படியே இன்னும் மேல கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசிட்டு இருக்கோம். இந்த மோர் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு விளையாட்டு போட்டிக்குள்ள போயிடலாம், எனர்ஜியா வரும். அது முன்னாடி பொங்கல் சாப்பிடுங்க, சாமி கும்பிடலாம், தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிடுவோம் வந்துடும். ஹலோ 6 மணிக்கு மேலையா? 9 மணிக்கு போற விஷயத்த நான் சொல்ல. 9 மணிக்கு 6 மணி நீ காசாத்த டைம் சொல்றேன், நான் ஆரம்பிக்கிற டைம் சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வந்த எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. சசியக்கா வாங்க. இப்பதான் உங்களை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்பதான் பேரா பாக்குறேன், அதனால நல்லா இருக்கு. நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா, கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்றது? யார் நல்லா இல்லன்னு சொல்றீங்க? நானா சிரிக்காத வீட்டுல இல்ல பறந்துருவாரு அக்கா. பறந்துருவாரு? ஆமா, இங்கதான் இருக்கிற மாதிரி தெரியும், தாண்டி பறக்க முடியாதுல்ல. ஓ என்னை தாண்டி முடியாது. சரி ஓகே. அதாவது நான் அப்போ சொன்னதுதான், ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்றாங்க. கண்டிப்பா. ஸோ நான் ரொம்ப தோண்டு போகும்போது நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஸோ என் மனைவி வந்து எனக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மனைவி கிடைக்கிறதுக்கு
கொடுத்து வச்சிருக்கோம். ஐயோ ஐயோ வேற லெவல் வேற லெவல். சரி ஆனா நிஜமாவே இது உண்மை, ஆக்சுவலா இது சத்தியமான உண்மை. ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் வீட்டுல போனா சோறு கிடைக்காது, வீட்டுல போனா சோறு கிடைக்காது. அதெல்லாம் சரி எங்க எந்த பிரச்சனையில மாட்டினாலும் சரி, சசி நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன், எனக்கு இது தேவை அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து சேர்ந்துரும். அது என்ன மாதிரி பிரச்சனை தானே சரி. அப்பதான் இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, பிரச்சனைக்கு மட்டும்தான் அவங்கள வச்சிருக்காருன்னு தெரியுது. இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுதாங்க, அதாவது மனைவின்றது என்ன, நம்ம இன்பத்திலயும் சரி துன்பத்திலயும் சரி ரெண்டுத்திலயுமே நம்மள வந்து இன்பத்துல பங்கெடுத்த மாதிரி இல்ல தெரியுது தெரியுது பங்கெடுத்திருக்கீங்க எடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல அக்கா இப்படியே கண்ணு இருந்துதா கீழே கொஞ்சம் பார்க்காம போயிட்டேன். எப்பவுமே வந்து ஆர்ட்டுக்கு தான் பிடிக்கும், அதான் 3வது ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும். சரி அடுத்த பொங்கல் அப்போ குட்டி குழந்தையோட நாங்க வந்து பாக்குறோம், 3வது குட்டி குழந்தையோட கண்டிப்பா பாக்குறோம். ஓகேவா? இல்ல பிரபா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இல்ல தளராம வேலை பாரு. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல பிரபா, அவ்வளோ பெரிய பிரபலமான ஆளு. கூப்பிட வேணாம் இல்ல, அவங்க இருந்தாதான் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும்ன்ற. நிகழ்ச்சி அப்படியே கல 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 கலன்னு ஆரஞ்சு கலர்ல. உனக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஆரஞ்சு பாரு. ஏய் முன்னாடி சொல்லி தானே வச்சிட்டா, ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஏத்த மாதிரி ஆரஞ்சு கலர் போட்டு வந்துரு சாதனா அப்படின்னு சொல்லிட்டியா? ஓ சாதனா வராங்களா? அதுதான் சாதனா சொன்னோம்னா வந்து ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து நிறைய சாதிப்பாங்க சரியா, சாதிச்சு சாதனையை படைப்பாங்க. ஆனா பேருலயே சாதனான ஒரு பேர் வச்சுட்டு சம்பந்தம் இல்லாம நடக்கிற ஒரே கேரக்டர் அவங்க தான். ஏன் ஃப்ரீயா வந்து ஆரஞ்சு மிட்டாய் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லலாம். அம்பிகா காக்கா இல்ல இவ்வளவு பயங்கரமா புகழ்றியே. சோ பேர்லயே வந்து சாதனையை வச்சிருக்க சாதனாக்கா கூப்பிடலாமா? வெல்கம் டு சாதனாக்கா. ஏமா ஒத்த ரோசா வாங்க, ஆரஞ்சு ரோசா வாங்க. அவங்க பொங்கல் வைக்கிறதுல பொங்கலை கலக்கிட்டு இருக்காங்க, கலக்கி டயர்ட் ஆயிட்டாங்க. அக்கா வாங்க இந்தாங்க இந்த மைக்கு இதெல்லாம் அங்க பண்ண மாட்டாங்க, இங்க வந்து தான் பண்ணுவாங்க. அடக்கோ ஒடுக்கோ இந்த புடவை அங்க தெரியும், இப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படி அட்ஜஸ்ட் பண்றதுலாம் இல்ல, எல்லாம் கேமரா முன்னாடி தான். ஹலோ வணக்கங்க, நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பொங்கலுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் வந்து அண்டங்கக்கா அண்ட் ஆரஞ்சு மிட்டாய் டீமோட சேர்ந்து இணைந்து நாங்களும் வந்து கும்பலா வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு டிஜிட்டல் பொங்கலை வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த பொங்கலை முன்னிட்டு எவ்வளோ நாங்க ஒரு சிறப்பான விளையாட்டு உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி எவ்வளோ தூரம் உங்களை சிரிக்க வைக்க முடியுமோ, உங்களை பார்க்க வைக்க முடியுமோ, என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாரும் நாங்க பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம பாப்பா அகல்யா வந்திருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிரபா வந்திருக்காங்க, மற்ற மதுரைக்காரர் வந்திருக்காங்க நிறைய பேர், அப்புறம் மணி வந்திருக்காப்ல அவர் பேர் மதுரை மீசமணிய வந்திருக்காங்க, மற்ற சில பேர் எல்லா பேரும் வந்திருக்காங்க. அழகழகா விஜய் ஸ்ருதி வந்திருக்காங்க. ஸோ வந்து எனக்கு இங்க வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, மிகப்பெரிய நன்றியை வந்து உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். இல்லப்பா இல்லக்கா நீங்க அழகா வந்திருக்கீங்க, சூப்பரா வந்தோடனே உங்க வேலையை சிறப்பா செஞ்சீங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, மத்தவங்க எல்லாருமே அவங்க வந்து உட்காந்துட்டாங்க, ஆனா நீங்க வாங்க பாப்பா அப்படி வரிச்சு கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானைய வச்சீங்க, பொங்கலை கலக்குன்னு தெரியுமா, பொங்கல் வைக்கிறது வர கம்மியா இருந்தது, ஜெகன் காலை எடுத்து உள்ள வச்சிட்டாங்க. அக்கா பார்த்தாலே ஃபயர், நீ என்ன காலுதான் ஃபயர் வச்சு. ஆமா நல்ல காலை உள்ள விட்டாங்க. நான் வந்து மோகினி பத்தினி கால்லே வந்து மோகினி பத்தினியா? ஆமா மோகினி பத்தினி தானப்பா காலை வச்சு அடுப்பெரிப்பாங்க. இந்த வார்த்தை நீங்க தான் சொல்றீங்க. இது பொங்கல் செலிப்ரேஷன் கண்ணகிக்கு செலவு வைப்பாங்க கேள்விப்படுறேன், மோகினி பத்தினி வைப்பாங்கன்றது இன்னைக்கு தாக்கா நான் கேள்விப்படுறேன். இல்ல ஆக்சுவலி எங்க ஊர் சைடு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் பொங்கலை போய் இறக்குறேன். ஓகே உங்க கையால பொங்கல் எல்லாருக்கும் சேவ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்ப யாராவது சரிக்காம கிடக்குறீங்களா வாங்கப்பெல்லாம் வரிசையில இந்த புள்ள வேற இங்கிலீஷ் தப்பா பேசி நம்மளே தாலியா இருக்குது. ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி மூமெண்டா இருக்கு. ரொம்ப சத்தியமா சொல்றேன், ஆரஞ்சு மிட்டாய் பிரபாவுக்கும் அண்ட்
முக்கியமான வந்து அண்டங்காக்கா எங்க அந்த கருவாப்பையில காணா. அந்த அண்டங்காக்கா டீம் அந்த தம்பிக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருச்சியில இருந்து நம்ம சென்னைக்கு வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கேன். மற்ற எல்லா ஊர்ல இருந்து பொங்கல் வைக்க வந்திருக்காங்க. சிறப்பா நடத்தி கொடுக்குமாறு மிக மிக தாழ்மையுடன் ஆரஞ்சு மிட்டாய் அண்டங்காக்கா இணைந்து வழங்கும் என்ன சாப்பிட்டு வந்துடலாம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.